தொலைக்காட்சியினுடைய இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இனிமையான ஒரு காலை பொழுது மலர்ந்திருக்கிறது. முதலில் இன்றைய நாளுக்குரிய குறட்பாவை இசைப்பாவாக கேட்போம். அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை. அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை. அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை. தீநட்பு என்கின்ற அதிகாரத்திலே இடம்பெறுகின்ற 4வது குறட்பா இது. பெருமக்களே, ஒருவன் ஆசையாக ஒரு குதிரையை வளர்த்தான். அவன் ஒரு பெரும் போர் வீரன். அந்த குதிரையிலேதான் போருக்கு போக வேண்டும் என்று கனவு கண்டான். போருக்கு ஒரு நாள் இந்த குதிரையிலே போக வேண்டிய சந்தர்ப்பமும் வந்தது. மிக பெரும் போர்க்களம். இந்த வீரன் இந்த குதிரையிலே போர்க்களத்திற்கு போயிருக்கிறான். பொறுத்த நேரத்திலே, இவன் போர் புரிய வேண்டிய நேரத்திலே இந்த குதிரை அவனை எத்தி விழுத்தி விட்டு போர்க்களத்தை விட்டே ஓடி விடுகிறது. ஐயையோ, இவ்வளவு நாளும் இந்த குதிரையை அருமையாக வளர்த்தேனே, கற்காத குதிரையாக, கல்லாமாவாக கற்காத குதிரையாக இந்த குதிரை என்னை விட்டு ஓடிவிட்டதே என்று வேதனைப்பட்டான். இதைவிட, இந்த குதிரையை நம்பி வந்ததை விட நான் என்னை நம்பி தனித்து இந்த போர்க்களத்திற்கு வந்திருக்கலாமே. தீநட்பு கொண்டு, ஒரு தீநட்பு உள்ளவரோடு தொடர்பு கொண்டு அவரோடு சேர்ந்து பழகுவதை விட நான் தனியே வாழ்ந்திருக்கலாம், தனியே இந்த போர்க்களத்திற்கு வந்திருக்கலாமே என்று அவன் வேதனை கொண்டான். இந்த காட்சியை தான் கண்ட வள்ளுவ பெருந்தகையார் இன்றைக்கு 2000 வருடங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டார். அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை என்றார். தீநட்பு உள்ளவர்களோடு சேர்வது இந்த போர்க்களத்திலே கல்லாத குதிரையோடு சேர்ந்திருந்து பொறுத்த நேரத்திலே அந்த குதிரை காலை வாரி விடுவதற்கு ஒப்பானதாக அமைந்துவிடும். எனவே பெருமக்களே, நட்பு கொள்ளுகின்ற பொழுது யாரோடு நட்பு கொள்கிறோம் என்பதை ஆய்வு செய்து நட்பு கொள்வோம். அவருடைய குணப்பண்புகளை ஆராய்வதன் ஊடாக இவர் இடுக்கண் வருகின்ற பொழுது, துன்பம் வருகின்ற பொழுது என்னை காப்பாரா, எனக்கு கை கொடுப்பாரா என்று அறிந்து பழகுவோம். அப்படி இல்லாத இடத்திலே தனியே வாழ்வது மிகவும் பெருமையானது. தனியே நட்பு கொள்ளாமல் வாழ்வது கூட ஒரு வகையிலே பொருத்தமானது. அந்த வள்ளுவ பெருந்தகையார் கூறிய வழியிலே எங்கள் வாழ்வை நடத்துவோம். அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை என்கின்ற அந்த குறட்பாவில் சொல்லப்பட்ட செய்திகளை மனதிலே நிறுத்தி இன்றைய நாளை தொடக்குவோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும் என்று பிரார்த்தித்து, மீண்டும் நாளை காலை தினம் ஒரு திருக்குறள் பகுதியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.